வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் பேருந்து போக்குவரத்தில் பசுமை மாற்றம், டீசலுக்கு பதிலாக தாவர எண்ணெய். கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஸ்பெயினில் கடும் பனிப்பொழிவு, பல பகுதிகள் வெள்ளை நிறமாக மாறின. ரஷ்யாவின் S-500 ஏவுகணை, உக்ரைனுக்கு உதவும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளை தாக்க திட்டம். 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மிகவும் வெப்பமான ஆண்டாக இருக்கும் என வானிலை அலுவலகம் தகவல். உக்ரைன் போரில் ரஷ்யா தனது தாக்குதல் இலக்குகளை மாற்றியுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிச்சரிவு அபாயம். பிரான்ஸ் நாட்டின் லியோன் நகரில் உள்ள ரசாயன ஆலை ஆய்வகத்தில் பாரிய வெடிப்பு. அல்பேனியா நாட்டின் துணை பிரதமர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் பேருந்து போக்குவரத்தில் பசுமை மாற்றம், டீசலுக்கு பதிலாக தாவர எண்ணெய். பிரான்சின் இல்-து-பிரான்ஸ் பிராந்தியத்தில் பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் டீசல் எரிபொருள் 2026 நடுப்பகுதிக்குள் தாவர எண்ணெய்க்கு மாற்றப்பட உள்ளது. உணவு கழிவுகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய்களில் இருந்து தயாரிக்கப்படும் இந்த எரிபொருள் டீசலை விட 80% குறைவான கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டை உண்டாக்குகிறது. பெரும்பாலான டீசல் பேருந்துகளில் எந்த தொழில்நுட்ப மாற்றமும் இல்லாமல் இதை பயன்படுத்த முடியும். 2026க்குள் சுமார் 90% பேருந்துகள் HVO-வில் இயங்கும் என இல்-து-பிரான்ஸ் மொபிலிதே அறிவித்துள்ளது. 2029க்குள் முழுமையாக தூய்மையான போக்குவரத்தை உருவாக்குவதே இலக்காகும். அதற்காக 70% உயிர்வாயு பேருந்துகள் மற்றும் 30% மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இருப்பினும் தற்போது பல பேருந்துகள் பல வகையாக இருப்பதால் குறிப்பாக புறநகர் பகுதிகளில் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளன. 2030க்குள் அனைத்து பழைய டீசல் பேருந்துகளும் சேவையிலிருந்து நீக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஸ்பெயினில் கடும் பனிப்பொழிவு, பல பகுதிகள் வெள்ளை நிறமாக மாறின. ஸ்பெயினில் வீசும் துருவக்காற்றினால் நாட்டின் பல பகுதிகளில் கடும் குளிரும் கனமழை மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சரியாக சில நாட்களுக்கு முன்னதாக ஆண்டலூசியா, மலோர்கா மற்றும் மட்ரிட் உள்ளிட்ட மாகாணங்களில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. கனமழை மற்றும் பனி காரணமாக அல்மெரியா மற்றும் கிரனாடா ஆகிய பகுதிகளில் பல முக்கிய சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற பைரனீஸ் மலைத்தொடரில் சுமார் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் பனி படர்ந்துள்ளது. தலைநகர் மட்ரிட் மற்றும் செகோவியா பகுதிகளில் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழ் சென்றுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் 25 அன்றும் நாட்டின் வடக்கு பகுதிகளில் கடும் குளிர் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் S-500 ஏவுகணை, உக்ரைனுக்கு உதவும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளை தாக்க திட்டம். உக்ரைன் போரில் முக்கிய பங்கு வகிக்கும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை முடக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதற்காக ரஷ்யாவின் அதிநவீன S-500 ஏவுகணை தளவாடங்களை அந்நாட்டு இராணுவம் தயார் நிலையில் வைத்துள்ளது. இந்த ஏவுகணை பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. உக்ரைன் இராணுவம் தனது தகவல் தொடர்பு மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஸ்டார்லிங்க் சேவையை அதிகம் பயன்படுத்துவதால் ரஷ்யா இந்த முடிவை எடுத்துள்ளது. வான் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட S-500 உலகின் வலிமையான ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. விண்வெளியில் உள்ள சொத்துக்களை தாக்குவது போர் விதிமுறைகளை மீறுவதாகும் என சர்வதேச நாடுகள் எச்சரிக்கும் சூழலில் ரஷ்யாவின் இந்த நகர்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மிகவும் வெப்பமான ஆண்டாக இருக்கும் என வானிலை அலுவலகம் தகவல். பருவநிலை மாற்றம் வெப்பநிலையை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதால் இங்கிலாந்து அதன் பதிவுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பமான ஆண்டை எதிர்கொள்ள நேரிடும் என்று வானிலை முன்னறிவிப்பாளர்கள் கூறுகின்றனர். அதன்படி 2025ஆம் ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக இருக்கும் எனவும் 2026ஆம் ஆண்டு பதிவான அதிகரித்த வெப்பநிலையை இது விஞ்சக்கூடும் என்றும் தேசிய வானிலை அலுவலகம் தெரிவித்துள்ளது.
வருடம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் நாட்கள் உள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டு முழுவதும் சராசரி இங்கிலாந்து காற்று வெப்பநிலை சுமார் 10.05 செல்சியஸாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது 2022ஆம் ஆண்டில் பதிவான முந்தைய சாதனையான 10.3 செல்சியஸை விட அதிகமாகும். குளிரான கிறிஸ்துமஸ் இறுதி புள்ளி விபரங்களை பாதிக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டிலிருந்து தற்போதைய 10.3 செல்சியஸ் என்ற சாதனையை முறியடிக்கும் என வானிலை அலுவலகம் கூறுகிறது. உக்ரைன் போரில் ரஷ்யா தனது தாக்குதல் இலக்குகளை மாற்றியுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் வெடிப்பொருட்களை ஏவுவதன் மூலம் ஒரு பிரம்மாண்ட ஆயுத மேகத்தை உருவாக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இந்த தாக்குதல் முறை உக்ரைனின் பாதுகாப்பை சிதைப்பதுடன் அண்டை நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும். குறிப்பாக இந்த ஏவுகணை மேகத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் ரஷ்யாவின் நட்பு நாடுகளையும் கூட பாதிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். வான்வழி பாதையில் ஏற்படும் இந்த தாக்குதல் சிதறல்கள் எல்லை தாண்டிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் கொண்டுள்ளன. இதனால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ கூட்டமைப்பு தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆலோசித்து வருகின்றன. ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிச்சரிவு அபாயம். ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் பெய்து வரும் அதீத பனிப்பொழிவு காரணமாக இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக இருப்பதால் இரு நாடுகளையும் இணைக்கும் முக்கியமான எல்லை சுரங்கப்பாதையை இத்தாலி மூடியுள்ளது. இந்த திடீர் மூடல் காரணமாக விடுமுறைக்காக சென்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் ஸ்கையிங் வீரர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மலைப்பாதைகளில் பல அடி உயரத்துக்கு பனி குவிந்துள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் மின்சார தடையும் ஏற்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் பனிச்சரிவு எச்சரிக்கையை அதிகபட்ச நிலைக்கு உயர்த்தி உள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீட்பு படையினர் பனியை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள போதிலும் வானிலை சீராகும் வரை போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பில்லை என தெரிகிறது. பிரான்ஸ் நாட்டின் லியோன் நகரில் உள்ள ரசாயன ஆலை ஆய்வகத்தில் பாரிய வெடிப்பு. பிரான்சின் லியோன் நகருக்கு அருகிலுள்ள ஒரு ரசாயன ஆலையின் ஆய்வகத்தில் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் வெடிப்பு நிகழ்ந்தது. இந்த விபத்தில் ஆய்வகத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் 4 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த புகைமூட்டம் ஏற்பட்டதால் உள்ளூர் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக விரைந்து வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தினால் சுற்றுப்புற சூழலுக்கு நச்சுவாயு கசிவு போன்ற ஆபத்துகள் எதுவும் இல்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். வெடிப்பு ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் குறித்து ஆய்வக நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அல்பேனிய நாட்டின் துணை பிரதமர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. அல்பேனிய நாட்டின் துணை பிரதமர் பெலிண்டா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் தலைநகர் திரானாவில் பிரம்மாண்ட போராட்டத்தை முன்னெடுத்தனர். பிரதமர் எடி ராமாவின் அலுவலகம் அமைந்துள்ள அரசு கட்டிடத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் திரண்டு வந்து அவரது பதவி விலகலை கோரினர். அப்போது போராட்டக்காரர்களில் ஒரு பகுதியினர் காவல்துறையினர் மற்றும் அரசு கட்டிடங்கள் மீது மெலோட்டோ காக்டெயில் எனப்படும் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர்.